Hello friends. Welcome to our channel Creative Experiment. இன்னைக்கான வீடியோ என்ன அப்படினு பாத்தீங்கன்னா பபிள்ஸ் ட்ரிக் சீரிஸ்ல வெர்ஷன் 3 தான் பார்க்க போறோம். என்ன மச்சான்? மச்சான் வெர்ஷன் 2 ல பண்ண விஷயங்கள் எல்லாமே வந்து வெர்ஷன் 3 ல நிறைய விஷயம் புதுசா ட்ரை பண்ணிருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்புறம் மச்சான் டாக்டர் வீடியோக்குள்ள போய் அடுத்து கேட்டிருந்தா வீடியோ. இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ல எல்லா பொருளோட விலையும் பார்த்தீங்கன்னா டே பை டே ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்குது எக்ஸப்ட் கோல்டு. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 1 கிராம் கோல்டோட பிரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3000 ரூபா. பட் அதே 1 கிராம் கோல்டு இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 4500 ரூபாய்க்கு இருக்குது. ஸோ அதுக்காக நான் சஜஸ்ட் பண்ண அப்ளிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ஸ்டாக் கோல்டு. இது பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்ஃபார்ம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 30 லட்சத்துக்கு மேலே ஆக்டிவ் கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க. இந்த அப்ளிகேஷனோட இன்டர்ஃபேஸ் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். கூட பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் நீங்கள் ஃப்ரீயாக ஓப்பன் பண்ணிக்கலாம். உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் ₹1 ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் நீங்கள் கோல்டை எப்போனாலும் பை பண்ணலாம், எப்போனாலும் செல் பண்ணலாம். கூட பார்த்தீங்க அப்படின்னா 24 கேரட் 99.9% பியூர் கோல்டு கூட நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதுல நீங்க பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய டிஜிட்டல் கோல்டு பாத்தீங்கன்னா அன்னைக்கு மார்க்கெட்ல என்ன பிரைஸ் இருக்கு அந்த பிரைஸ்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீங்க பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு கோல்டும் பாத்தீங்கன்னா அப்ஸ்டாக் கோல்டோட சேஃபான வாலெட்ல பத்திரமா இருக்கும். அதனால பாத்தீங்கன்னா நீங்க சேஃப்டி பத்தி எந்த ஒரியும் பண்ணிக்க வேண்டியது இல்ல. நீங்க நார்மலா போய் ஒரு ஜுவல்லரி ஷாப்ல கோல்டு பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா அங்க 5 ல இருந்து 8% வரை ஜிஎஸ்டி போடுவாங்க. அதே பாத்தீங்கன்னா நீங்க அப்ஸ்டாக் கோல்டுல கோல்டு பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 3% மட்டும் தான் ஜிஎஸ்டி போடுவாங்க. அப்புறம் நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல இந்த அப்ளிகேஷனோட லிங்க் இருக்கு. விருப்பம் இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்க. நம்மளோட இந்த சூப்பர் பபிள் லோஷன் மேக் பண்றதுக்கு நம்ம விம் ஜெல்லி சுகர் இதெல்லாம் என்ன ரேஷியோவில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் வந்துட்டு டிஸ்டில் வாட்டர் எடுத்துருக்கேன். இதை வந்துட்டு நான் பவுலில் எடுத்துக்கிறேன். அண்ட் இது கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம 50 கிராம் வந்துட்டு சுகரை வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சுகர் வந்துட்டு நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம விம் ஜெல் வந்துட்டு எவ்வளோ ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150 ml வந்துட்டு விம் ஜெல் வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அண்ட் அடுத்ததாக ஃபைனலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம 30 கிராம் வந்துட்டு கிளிசரின் எடுத்து வச்சுருக்கேன். இந்த கிளிசரின் வந்துட்டு இது கூட வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ சொன்ன ரேஷியோவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மொத்தமாக 20 லிட்டர் லோஷனை வந்துட்டு நம்ம மேக் பண்ண போகிறோம். இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா நார்மல் போர்வெல் வாட்டரோட நம்ம வந்து டிஸ்டில் வாட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி டிஸ்டில் வாட்டர் யூஸ் பண்ணி அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு பபிள்ஸுக்கான ரிசல்ட் வந்துட்டு இன்னுமே நல்லாயிருக்கும். நம்மளோட ஸ்பெஷல் பபுள் சொல்யூஷன் பார்த்தீங்க அப்படின்னா 20 லிட்டர் மேக் பண்ண போகிறாங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா 20 லிட்டர் டிஸ்டில்டு வாட்டர் எடுத்து வச்சிருக்கிறேன். பபுள்ஸை இன்னும் ஸ்ட்ராங் ஆகிறதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா 1 kg சுகர் எடுத்து வச்சிருக்கிறேன். டிஷ் வாஷ் லிக்விட் வந்து பார்த்தீங்கன்னா விம் ஜெல்லில் வந்துட்டு 150 ml வந்துட்டு மொத்தமாக 10 பாக்கெட் எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் ஃபைனலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா 300 கிராம் கிளிசரின் எடுத்து வச்சுருக்கேன். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பபுள்ஸ் மேலே இருக்கக்கூடிய வாட்டர் மாலிக்யூல் வந்துட்டு எவாப்ரேட் ஆகிற டைமிங் வந்துட்டு இது அதிகப்படுத்தும். இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பபுள் வந்துட்டு உடையாமல் வந்துட்டு லாங் லாஸ்டராக இருக்கும். நம்மளோட பபுள் சொல்யூஷன் இப்போ நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. இது இன்னமும் ஸ்ட்ராங் ஆகிறதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா இந்த கண்டெய்னரை க்ளோஸ் பண்ணிட்டு வெயில் படாரத்தில் ஒரு 2 ல இருந்து 3 மணி நேரம் வச்சிங்க அப்படின்னா நம்மளோட பபுள் சொல்யூஷன் இன்னமும் ஸ்ட்ராங் ஆகிடும். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து தமிழ்நாட்டிலேருந்து இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா எந்த டிஸ்ட்ரிக் அப்படின்றத வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இல்லை வேறு கண்ட்ரி இல்லை வேறு ஸ்டேட் அப்படின்னா வந்துட்டு அதையும் வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு சொல்லுங்கள். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தா சின்னதாக ஒரு சர்வேக்காக தான். 2 hours வெயிட் பண்ணியாச்சு. நம்மளோட சூப்பர் பபுள் லோஷன் வந்து ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நம்ம நிறைய வெரைட்டிஸான பபுள்ஸ் ட்ரிக்லாம் பண்ண போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக போகிறோம். ஏன்னா ரெடியாக மச்சான்? ரெடி மச்சான். பபுள்ஸ் ட்ரிக்ல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பபுள்ஸ் ரைன். அதுக்காக நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெங்தா ஒரு கயிறு எடுத்துட்டு அதில் பார்த்தீங்கன்னா ஆஃப் சர்க்கிள் சின்ன சின்ன வட்டமாக கட்டியிருக்கிறேன். இதை வந்துட்டு அப்படியே வந்துட்டு நம்ம பபுள் லோஷனில் வந்துட்டு டம்ப் பண்ணுறோம். டம்ப் பண்ணிட்டு எடுத்தோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு ரெயின் மாதிரி பபுள்ஸ் நிறையா வரும். இந்த ட்ரிக் வந்துட்டு ஒர்க் ஆகுதா அப்படின்றத வந்து நம்ம இப்போ டெஸ்ட் பண்ணிடலாம்.
அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெரிய சைஸில் பபிள்ஸ் விடுறதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்டிக்கர் ரெடி பண்ணிருக்கோம். எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 சைடில் வந்துட்டு 10 அடி PVC பைப் போட்டிருக்கோம். அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிரிட்ஜுக்காக ஒரு கயிறு கட்டியிருக்கும். அதுலேருந்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு V ஷேப்பில் வந்துட்டு கயிறு கட்டியிருக்கும். அதில் பாட்டம் சைடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெயிட்டுக்காக வந்துட்டு ஒரு போல்ட்டை வந்துட்டு நம்ம கட்டியிருக்கோம். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லோஷனில் வந்துட்டு டம்ப் பண்ணுறது வந்துட்டு ஈஸியாக இருக்கும். இப்போ விடலாம் வச்சா just calling to say I இந்த வீடியோவில் பார்த்த பபிள்ஸ் ட்ரிக்கில் எந்த பபிள்ஸ் ட்ரிக்கு நீங்கள் ரொம்ப லைக் பண்ணி பார்த்தீங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே வந்து காமெண்ட் பாக்ஸ் சொல்லிட்டுருங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பபிள்ஸ் கனானா மேக் பண்ணியிருக்கோம். அந்த கனானா வந்து எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஹாரன் ரெடி பண்ணிட்டோம். அந்த ஹாரனுக்கு பேக் சைடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஃபேனை வந்துட்டு நம்ம டேரெக்டாக பேட்டரி கூட வந்துட்டு நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. அண்ட் அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த எண்டில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரிங் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். அந்த ரிங்கில் வந்துட்டு நம்ம துணி சுற்றிருக்கோம். இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பபுள் லோஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த ரிங்கில் வந்துட்டு பட்டுக்கிட்டே இருக்க மாதிரி வந்துட்டு ஒரு ஹோஸ் டியூப் போட்டு வந்துட்டு நம்ம கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ அடுத்தா நம்ம வந்து ஃபேன் ஆன் பண்ணிட்டு நம்ம இதில் வந்து பபுள் லோஷன் விட்டோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம ஏர் ஃப்ளோக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு இதில் ஆட்டோமேட்டிக்காக வந்து பபுள்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இதை பண்ணுறதுக்கு இந்த மாதிரிலாம் ஒரு செட்டப் தேவைடா அப்படின்னு வந்துட்டு உங்களுக்கு வந்து தோணலாம். இது வந்துட்டு இதுக்காக பண்ணல, வேற ஒரு ப்ராஜெக்டாக இந்த ஆர்னை வந்துட்டு ரெடி பண்ணோம். இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம். லான்ச் பண்ணலாம் மச்சான். டைரக்ட் லாக் அட்டாக். லாஸ்ட்டாக பண்ண பபிள்ஸ் ட்ரிக் வீடியோவில் கூட பார்த்தீங்கன்னா இந்த ரிங்கை யூஸ் பண்ணியிருப்போம். பர்சனலாக எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, அதனால் திரும்ப ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த பபிள்ஸ் ட்ரிக் வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறது கீழே வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. என்ன மச்சான்? ஆமாம் மச்சான், அந்த பபிள்ஸுக்கான சீரிஸ் வந்து தொடர்ந்து கண்டினியூ பண்ணலாமா இல்லை வேண்டாமா அப்படின்றதே வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. என்ன மச்சான்? இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம் மச்சான். மீண்டும் மற்ற சூப்பரான வீடியோவில் நாங்கள் வந்து உங்களை பார்க்குறோம். அதுவரை உங்களிருந்து விடைபெறுது கேமராமேன் தமிழ் கூட பாலா மற்றும் கலை. பாய் ஃப்ரெண்ட்ஸ். கூட பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 51 ரூபாய்க்கான கோல்டு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க.